அது வந்து வெறும் 4 பேர் அவருக்காக வேண்டி சோசியல் மீடியால பேசின உடனே அண்ணாமலை பெரிய ஆளா? அண்ணாமலைக்காக 4 பேர் அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு 2 மாசம் அந்த கத்திட்டு கிடப்பாங்க. அது கூட காணாம போயிருவாங்க. இந்த மாதிரி ஃபார்முலாவில தான் அவங்க மைண்ட் செட்ல அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் யாருமே வந்து அண்ணாமலையினால பாஜக வளர்ச்சி வந்துங்கிறத அவங்க ஏத்துக்கவே இல்லை தமிழகத்துல. அது பாஜகவுக்கு வேண்டி வந்தது. அது விஜய்னால அது போயிட்டுங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய, அண்ணாமலைனாலதான் அந்த 11.24% ஓட்டு வங்கி 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வந்துங்கிறத அந்த அங்கீகாரத்தை அண்ணாமலைக்கு பாஜகவினுடைய தமிழக முன்னாள் மாநில தலைவர்கள், இப்ப இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் கொடுக்கல. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை கிண்டலா தான் பேசிட்டு இருக்காங்க. கமலாலயத்தில் பேசிட்டு இருந்திருக்காங்க கமலாலயத்துல. இதெல்லாம் அவருக்கும் தெரியதானே செய்யும். அதுல இதுல இருந்து எதுக்கு மல்லு கட்டிட்டு இருக்கு, நம்ம பேசாம ஒதுங்கி போயிடலாமே அப்படின்னு நினைச்சு தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே அவரு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதை சொல்லியிருக்க பகிர்ந்துட்டதான் தகவல். திரு நரேந்திர மோடி அவர்கள்ட்ட இதை வந்து அவர் பேசியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன்.